கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பேருந்துன்னை புண்ணியம் யாமுடையோம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன்னோடுறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறு பேர் அழைத்தன உன் சிறியருளதே. இறைவனி தாராய் பரையிலோரென்பாவாய். ஆண்டாள் கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அப்படின்றா. அத்தனை ஆழ்வார்களும் இந்த கருத்தை விரிவாக பாசுரங்களில் சொல்லியிருக்கா. நோட்ட நோன்பிலேன் நுண் அறிவிலேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார். ஒரு நோன்பும் நோற்கவில்லை, நுண் அறிவு பகவானை பத்தின அறிவில்லைன்னு தன்னை தாழ்த்தி சொல்லிக் கொள்வது ஆழ்வார்களுடைய ஒரு குணம். அது குலங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன், நலங்களாய நற்கலைகள் நாளிலும் நவின்றிலேன், புலன்கள் அனைத்தும் வென்றிலேன், பொறியிலேன், புனிதனின் இலங்கு பாதமன்றி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே அப்படின்னு சரணாகதியை பற்றி சொல்றார் திருமழ் செய்கிறான். எனக்கு ஒன்றும் தெரியாது, குலங்கள்ல பிறக்கல, நற்கலைகள் பயிலவில்லை, புலன்களை வெல்லவில்லை, பொறிகளை வெல்லவில்லை, உன்னுடைய பாதமே சரணம். இது திருமழ் செய்கிறான். நலந்தான் ஒன்றுமிலேன் நல்லதோர் அறம் செய்துமிலேன் அப்படின்னு திருமங்கை எழுவார் சொன்னதையும் இதே பாசுரத்துல உள்ளடக்கி கொண்டு எளிமையாக சொல்கிறாள் ஆண்டாள். கரவைகள் பின் சென்று பகவான் தான், அவனேதான் உபாயம். இந்த பாசுரத்துல அடுத்த பாசுரத்துல உபேயம் அவனே அப்படின்னு சொல்றா. துவயம் சரமஸ்லோகத்தினுடைய முற்பாதிய கரவைகள் பின் சென்றுல சொல்றா, பிற்பாதியை அடுத்த பாசுரத்துல சொல்றா ஆண்டாள். அது ஆண்டாளின் சிறப்பு. இது கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். என்ன காரணமா இருக்கட்டும், பகவான உபாயமாக பற்றுவோர் மற்ற உபாயங்களை கைவிட வேண்டும். சர்வதர்மான் பரிட்ச அப்படின்னு சொன்ன அந்த சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை உள்ளடக்கி கொண்டது இந்த பாசுரம். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம். கானம் சேர்ந்துண்போம். வானப்பிரஸ்தத்துக்கு போனீங்க, நீங்க காட்டுக்கு போனீங்களே, அங்கே எதனா திவ்யதேசங்களை போய் சேவிச்சதுண்டா? சொல்லுங்கோ, அதை வச்சுட்டு உங்களுக்கு புண்ணியத்தை கொடுத்து ஒரு காரியம் பண்றேன்றான் கண்ணன். இவா சொல்றா கானம் சேர்ந்து உண்போம். எதுக்கு போனோம்? சாப்பிட்றதுக்கு போனோம். நாங்கள் கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் பண்ணுறதுக்கு அப்போவும் அது அதுக்கு அந்த இடம் சரிப்படாது. வானப்பிரஸ்தம் பண்ணுறதுக்காக நாங்கள் போகல. காட்டில் இருந்தோம், குளிக்க மாட்டோம். அதிதிகளுக்கு உணவு கொடுத்து உண்பது அப்படின்ற ஒரு நியமம் கிடையாது. பசுக்கள் நின்றால் நாங்கள் சாப்பிடுவோம். போனதே சாப்பிட்றதுக்காக. கானம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம் நாங்கள். அறிவில்லை என்ற போதே அறிவிலே ஒரு வகையான பக்தியும் இல்லை அப்படின்றது உனக்கு தெரியணும் இல்லையா? நீ அறியலாமே. பக்தி யோகமும் கிடையாது எங்களுக்கு. ஆய்குலம், எங்கள் குலத்தை பார்த்தா எங்களுக்கு அறிவு எப்போதாவது உண்டாகும் அப்படின்னு உனக்கு தோன்றதா கிருஷ்ணா? ஆய்குலம், மாடு மேய்க்கிற குலம். உய்ய இவ் ஆயர் குலத்தினில் தோன்றிய ஒன்சுடர் ஆயர் கொழுந்து நீ. எங்களுடைய குலம் உயர்வதற்காக தோன்றியவன். வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றிய ராமாவதாரம். பகல் விளக்கு அது. ஆயர்பாடிக்கு அணிவினக்கு நீ. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். நீ பிறந்ததுனால எங்களுக்கு புண்ணியம். எங்களோட பிறந்த நீ. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, நீ குறைவொன்றும் இல்லாதவன். நாங்கள் இழக்கலாமா? எங்களுக்கு குற்றம்னு நாங்கள் சொல்லிட்டோம்.
அறிவொன்றும் இல்லாத அப்படின்னு. உன்னுடைய பூர்த்திக்கு எப்பனா நாங்கள் குறை சொன்னதுண்டோ? எங்களுடைய அறிவொன்றும் இல்லாத அந்த ஒரு நிலைமைக்கு உன்னுடைய குறைவொன்றும் இல்லாமை சரி செஞ்சிடும் இல்லையா? பள்ளம் இது மேடு பள்ளத்தை சரி பண்ற மாதிரி எங்க பள்ளத்தை உன்னுடைய மேடு சரி பண்ணாதா? வேண்டரா. தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு கெஞ்சுகிறாள். உன் தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கு எனக்கும் உண்டான சம்பந்தத்தை பார்த்தா எங்க காரியத்தை வேற யார் செய்வா? நீ தான் செய்யணும். நாங்க உன்னுடைய உடைமை. இந்த ஆத்மாவானது உன்னுடைய சரீரம். இந்த உடைமையை ரட்சிப்பவன் யார்? அதுக்கு உடையவன் தானே. அதை ரட்சிப்பது உடையவனின் பொறுப்பு தானே. நீ தான் எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு வேண்ட ஆண்டாள். நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கு எனக்கும் உண்டான உறவு எங்களாலேயும் ஒழிக்க முடியாது, உன்னாலேயும் ஒழிக்க முடியாது, நீ நானும் சேர்ந்தாலும் ஒழிக்க முடியாது. அப்பேற்பட்ட உறவு இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும். சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாய் தாய் தந்தையரும் அவரே இனி ஆவாரே அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். சேலே கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலாய் தாய் தந்தையும் அவனே. அதையே ஆண்டாள் திரும்ப திரும்ப அதையே தான் சொல்றார். அறியாத பிள்ளைகள் நாங்கள், அறியாத பிள்ளைகளும் அறியாதனத்தினால செய்த பிழையை பொறுத்துள்ள வேண்டும். அது உன்னுடைய கடமை. பிழைப்பாராகிலும் தம் அடியார் சொல் பொறுப்பது பெரியார் கடனன்றே அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லியிருக்காரு. எங்க அப்பா அதை நீ கேட்டிருக்கியோ இல்லையோ? என் தகப்பனார் சொன்னதை. அதனால பிழைப்பாராகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடன். உன்னுடைய கடன் இது. அன்பினால் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் நன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே கண்ணா. தேவரீருடைய மகிமையை அறியாத என்னால மறதியால அன்பாலையும் அன்பான்னு கூப்பிட்டுருப்போம். நண்பா, கிருஷ்ணா, யாதவா, நண்பா அப்படின்னு வாய்த்தவரை சொல்லியிருப்போம். சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா, சீறி அருளாதே. எல்லா பாவங்களையும் மீதி இல்லாமல் ஷமிக்கணும் எங்களை. ஷமித்தருள்வாயாக இறைவா. சர்வசக்தனே, சீறி அருளாதே இறைவா, நீ தாராய். பிராட்டி புருஷகாரத்துவத்தை அவள் செஞ்சிட்டா. நீ செய்ய வேண்டியது சரணாகதி, எங்களுக்கு பரமபதத்தை அருள வேண்டும். அந்த காரியம் செய்யப்படாமல் உள்ளது. நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே அப்படின்னு நம்மாழ்வாரும் வேண்டின்றபடி நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு இங்க அதை மேற்கோள் காட்டி கரவைகள் பின் சென்று ஆய்குலத்து அப்படின்னு அவளுடைய இயலாமை நிர்கதியா இருக்கிறத சொல்றா. உந்தன்னை கோவிந்தா அப்படின்னு சொன்ன சரணாகதியை சொல்றா. அறியாத பிள்ளைகளும் சீறி அருளாதே அப்படின்னு சொல்லும்போது இறைவா நீ தாராய் பறை அப்படின்னு பிரயத்தனம். சரணாகதற்கு இருக்க வேண்டிய அத்தனை குணங்களையும் இங்க ஆண்டாள் மிக அழகாக எடுத்துரைக்கிறாள்.